என் வீட்டுக்காரர் நுரையீரல் பாதிச்சு ரொம்ப நாள் அவஸ்தைப்பட்டு இருக்காங்க சார். ரெண்டரை மாசமாவே ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தீங்க சார். சாப்பிட்றது சரியாக சாப்பிட்றது இல்லை, எந்திரிச்சு நடக்கிறது இல்லை, அடுத்தபடிக்கே இருப்பாருங்க சார். எந்த மாற்றமும் இல்லை, ஹாஸ்பிட்டல் போயுமே எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறமா சித்தப்பா சொல்லி இந்த மாதிரி ஹிட்டு சாதம் தரதா எனக்கு தகவல் வந்துச்சுங்க சார். சார் சொன்னதுக்காட்டிக்கு அதோட திருப்பி இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க சார். கூட்டிகிட்டு வந்ததுக்காட்டிக்கு இப்போ கொஞ்சம் அந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. எடுத்து அவர் சொன்ன இதுபடி நான் கொடுத்தேங்க சார். இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா தேடி இருக்காருங்க சார். பாதி அளவுக்கு வந்துட்டாருங்க சார். பின்னாடி சாப்பிட்டுக்கிறாரு, எந்திரிச்சு அவராக நடந்துக்கிறாரு. ஸ்கூட்டியில் எங்களை ஏற்றிட்டு மேட்டுப்பாளையம் வரைக்கும் வந்துடுறாருங்க சார். எந்திரிச்சு நடக்க முடியாத மாதிரி இப்போ அங்கேருந்து இங்கே மேட்டுப்பாளையம் வரைக்கும் கூட்டிகிட்டு வர்றாங்க சார். எவ்வளவோ பரவாயில்லைங்க சார். முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ எவ்வளவோ தேடிட்டாருங்க சார். நன்றிம்மா. ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாதுங்க. அவருக்கும் ஒரு சின்ன சின்ன பழக்கங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பழக்கம் தான் அவருக்கு பார்த்தீங்கன்னா உணவே மருந்துங்கிறது அவருக்கு உணவே விஷமாக போயிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு ஸ்மோக்கிங் பழக்கம் இருந்தது. லைட்டாக அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவார். இதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இவருக்கு ஒரு மனிதனுக்கு முக்கியமான உறுப்பு ராஜ உறுப்புகள் எவ்வளோ இருக்குங்க உடம்புல? ராஜ உறுப்புகள் 5, அதில் மெயினாக 12. சரிங்களா? மொத்தமாக நம்மளுக்கு ஆணவ உறுப்பு எவ்வளோங்க? 51 உறுப்பு இருக்குங்க. ஆணவ உறுப்பு. அந்த ஆணவ உறுப்புல அந்த 12 ராஜ உறுப்புகள் பார்த்தீங்கன்னா இவருக்கு பாதிக்கப்பட்டது கல்லீரல் பிரச்சனைக்கு டாக்டர் அத்தனை வருஷமா போய் அத்தனை நாள போய் அவருக்கு சரி பண்ண முடியாம ராமநாதபுரத்தில் இருந்த அத்தனை ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டாங்க. லட்சமா செலவு பண்ணாங்க. அவங்க ஊர்ல பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா இவர் ஆள் பொழைக்க மாட்டாரு, இவர் ஆள் இருக்க மாட்டாருன்னு சொன்னாலுங்க. அவர் அப்படியே முடிவு பண்ணிட்டாங்க. உடனே நம்ம அசோக் ஐயா அவருக்கு ஃபோன் பண்ணி தகவல் தெரிஞ்சு அந்த அம்மா கிளியர் ஆன உடனே அவருக்கு நம்பிக்கை வந்து அவரை யூஸ் பண்ணி அவருக்கு பையனுக்கு யூஸ் பண்ணி அந்த அம்மா ராமநாதபுரத்துலேருந்து வரும்போது காரில் வர்றாங்க. ராமநாதபுரத்துலேருந்து வர்றாங்க. நிறுத்தி வர்றாங்க காரில். ஃபர்ஸ்ட் அடிக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் அடிக்கு நம்ம போய் வீட்டில் கொடுத்துருங்க. அவருக்கு வீட்டில் கொடுத்தோம். சாமி படத்துக்கு முன்னாடி நாங்கள் யாருக்காக இருந்தாலும் பிரார்த்தனை பண்ணி சித்தர்களை வழிபாடு பண்ணி தான் கொடுத்தோம். இவரோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி வந்தவர் ஒரு கார்ல டிராவலிங் பண்ணிட்டு வந்தவர் ஒரு 10 நாளைங்க பஸ்ல திரும்பி போறாரு. ஊருக்கு பஸ்ல திரும்பி போறாருங்க. யாரால முடியுங்க? பேட்டிங்ல ஒரு 2வது பார்த்தீங்கன்னா ஜாண்டிஸ் கொஞ்சம் அட்டாக் ஆயிடுச்சு. யூரின் போக கிடையாது. யூரின் வந்து போனாலும் யூரின் போகுது, மோசம் சுத்தமா வர கிடையாது. இதை விட ஒரு பெரிய கொடுமை கிடைக்கும். தூங்கவே கிடையாது அந்த மனுஷன். தூக்கமே கிடையாது. எல்லா பிரச்சனையும் இருக்கு. கால் பார்த்தீங்கன்னா வீக்கம், கால் வீங்கி இருக்குது. கால் வீங்கி இருந்தது. அதான் வீடியோ போட்டு காமிச்சோம். வயிறு வீக்கம், கால் வீக்கம், உடம்பு பார்த்தீங்கன்னா எலும்பு தான் தெரியுது பேக்கு. அந்த மாதிரி இருந்த நபர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-12 நாள்ல பஸ் ஏறி போனாருங்க. பஸ் ஏறி போயிட்டு மறுபடியும் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி மறுபடியும் குழந்தைகளை கூட்டிட்டு 4 பேர் வந்துட்டாங்க. குழந்தைகளோட 4 பேருக்கு மேற்படுத்திக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்து போனோம். எனக்கு நடந்த இந்த துயரத்தை, இந்த துன்பத்தை வந்து மற்ற எந்த பெண்களும் வந்து அனுபவிக்க கூடாது. கணவன் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு இதுல அந்த வீர பெண்மணி பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வந்தவரோட ரிசல்ட் கணவரை அவங்க காப்பாற்றிட்டாங்க. கணவர் வந்து நல்ல நடந்துட்டாங்க. பைக் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் கூட்டிகிட்டு வர்றாங்க. பைக் ஓட்டுறாருங்க, இப்போ வண்டி ஓட்டிட்டு போறாரு. ஈசாக்கு போனாருங்க, இப்போ எல்லா பக்கம் போறாரு. அப்ப காப்பாற்றி கொடுத்ததுங்க முப்பு தெய்வம். இது நம்ம 4 பேருக்கு சொல்லலாம்ல, சொல்லக்கூடாதுங்களா? சொல்லலாம் இல்லைங்களா? ரைட்டு. இனி ஒரு 2 நிகழ்ச்சி இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு தாமரை ஐயா அவங்க பேசுறாங்க.